வணக்கம், நான் சகின். எதுக்கு இந்த வீடியோன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நான் புது வருடம் ஒன்றில் காலடி எடுத்து வச்சிருக்கோம். முதலாக 2026ஆம் ஆண்டினுடைய முதலாவது நாளில் நிற்கிறோம். எல்லாருக்குமே முதல்ல ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சிறப்பான ஒரு வருடமாக அமையட்டும். அதை தாண்டி இந்த புது வருடம் பிறக்க போகுதுன்னு சொன்னாலே நான் ஒரு 10 நாளுக்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னமே நிறைய ரூல்ஸ் போடுவோம். ஓகே, அடுத்த வருஷம் பிறக்கிறதுலேருந்து இந்த ரூல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டிருப்போம். அப்படி நீங்களும் போட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அதுதானே முதல்ல எல்லாருக்குமே இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும். அதை தாண்டி நான் என்னென்ன ரூல்ஸ் போட்டுனான்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் முதல் போட்ட ரூல்ஸ் என்னென்னு சொன்னால், இந்த வருடம் என்னென்னு சொல்கிறது, முதல் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ஏர்லியாக எழும்பி அப்படி இப்படின்னு சொல்லி ஏர்லியாக எழும்புறேன். நான் இப்போ கடந்த வருடம், அதாவது கடந்த வருடம் தான் சொல்லணுமேனு சொன்னால், இன்றைக்கு முதலாவது நாள் இருக்க அது கடந்த வருடமாகவே போயிடுது 2025. அப்போ அதால் 2025ஆம் ஆண்டு இப்போ ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் ஏர்லியாக எழும்பினான். பிந்தி படுத்து பிந்தி எழும்ப வரைக்கிட்டேன். நேற்று 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி நாள். நேற்றுலாம் எழும்பேக்க கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுது. ஸோ அதை மாற்றணும்னு யோசிச்சேன். அதிகால சூரியனை பார்த்தே கிற நாள் ஆகிடுது. ஸோ அப்போ அதை மாற்றணும்னு முதலாவது யோசிச்சிருக்கிறேன். முதலாவது நேரத்துக்கு எழும்பணும். அடுத்தது நான் கடை சாப்பாடுகள் சுற்றியான கூட சாப்பிட்றது, அதுகளை கொஞ்சம் குறைச்சி காசை சேவ் பண்ணலாம்னு இருக்கிறேன். முக்கியமாக 2026ஆம் ஆண்டில் நல்ல காசு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்றது தான். இப்போ 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் அப்படி அந்த காலப்பகுதியிலே யோசிக்க வலிக்கிட்டேன். ஏன்னா 2026ஆம் ஆண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்தே ஆகணும்னு யோசிக்க வலிக்கிட்டேன். ஆனால் இந்த செலவை குறைக்கணும்னு இந்த வருஷம் பிறக்க போகுதுன்னு யோசித்தது. மற்றதை தாண்டி வெள்ளிக்கிழமையில் முருகன் கோயிலுக்கு போகணுமென்று யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இது கனடா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், இது எவ்வளவுக்கு சாத்தியமாகுமோ தெரியலை. பட் ஆனால் அதை சாத்தியப்படுத்தணுமென்று யோசிச்சிருக்கிறேன். முடிந்தவரை முருகன் கோயிலுக்கும் போகலாமென்று இருக்கிறேன். முருகன்கிட்ட போய் அருள் வாங்கணுமென்று யோசிச்சிருக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் காசு சேகரித்து செய்யணுமென்று யோசிச்சிருக்கிறேன். பிஸ்னஸ் ஐடியா நிறைய இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை அப்படி ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாராலையும் எல்லா பிஸ்னஸும் செய்ய முடியாது. எங்களுக்கு எது ஓடுமோ அதை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக பெஸ்ட்டாக செய்யணும்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு எது சரி வருமன்றதை ஒன்று திங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு முதல்ல என்ன தேவைன்னு சொன்னால், கொஞ்சம் பணம் தேவை. ஸோ அந்த பணத்தை சேகரிக்கணும். சேகரித்த பிறகு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன். அது என்னென்னன்றதை அப்படியே காலப்போக்கில் அப்படியே உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லி கொண்டு போவேன். இப்படி லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும்னு யோசிச்சிருக்கிறேன். சொன்னால் லைஃப்பில் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னு யோசிச்சிருக்கிறேன். அந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. பட் ஆனால் அது காலப்போக்கில் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் விட குறிப்பாக ஒன்று யோசிச்சது என்னென்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட 2023, 24, 25 3 வருஷம் கடந்துட்டுது. இந்த 3 வருஷமும் நினைச்ச ஒன்று தான். 2023ஆம் ஆண்டு தான் நான் கனடாக்கு வந்த அப்புறம் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா, நான் இப்போ ஆரம்பித்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடணும்னு யோசிக்கிறேன்னா, 23ஆம் ஆண்டு ஆரம்பிக்க யோசிச்சது, 24ஆம் ஆண்டும் யோசிச்சது. ஓகே, இனியா வச்சு இந்த வருஷத்துலேருந்து வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி. ஆனால் அது 1 மாதம் கூட ஒழுங்காக போட முடியாமல் போயிட்டுது. அதே மாதிரி தான் 2025 யோசிச்சது. கனடாக்கு வந்த அப்புறம் இங்கே வந்த அப்புறம் 2024ஆம் ஆண்டு கனடா வந்த அப்புறம் யோசிச்சேன்னா, சரி 2025ஆவது முழுமையாக வீடியோ போடும். முழுமையாக இல்லாட்டியும் இப்போ என்னென்னு சொல்கிறேன், பவுண்ட் அவுட் ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போடணும்னு யோசிச்சேன். இப்போ ஒரு நாள் கேப் விடலாம், இல்லைன்னு சொன்னால் 2 நாள் கேப் விடலாம். ஆனால் இப்படி 10 நாள் 5 நாள் அப்படி கேப் எல்லாம் விட்டு போடக்கூடாதுன்னு யோசிச்சது. அந்த விடயத்தை என்னால் செய்ய முடியாமல் போயிட்டு அதில் சரியாக தோற்று போனேன். ஆனால் இந்த வருஷம் அதை செய்யலாம்னு இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் வீடியோ போடுறதுன்றது சாத்தியப்படான்னு தான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கே வேலைகள் அப்படி ப்ரெஷராக இருக்கும். கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வீடியோ கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கனடாவில் வாழ்க்கை செலவு அப்படி என்று. ஸோ அப்போ இந்த யூடியூப்புக்கு மினக்கடம்னு சொன்னால், எங்களோட மற்ற செலவுகளுக்கு காசுக்கு பிறகு நாங்கள் நடு ரோட்டில் நிற்க வேண்டி வந்தது. ஸோ அதால் யூடியூப் செய்தாலும் யூடியூப்பால் நல்ல காசு வரும். பட் ஆனால் அதை பெஸ்ட்டாக ஃபுல்லாக இறங்கி செய்யணும். ஆனால் கனடாவில் உழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அப்போ இருக்க டைம் ஒதுக்குறத விட வேறு வழிகளில் போனோம்னு சொன்னால் இதை விட நிறைய காசு ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதே இதை என்னுடைய என்னென்னு சொல்கிறது, ஒரு பேஷன். ஸோ அப்போ இதை விட்டு கொடுக்கக்கூடாது. சோஷியல் மீடியாவில் நான் கடைசி வரைக்கும் பயணம் செய்யணும்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ அதால் சோஷியல் மீடியாவையும் விட்டு போகிறதா இல்லை. ஸோ அதால் யோசிச்சு என்னென்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டு ஆச்சும் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, இல்லைன்னு சொன்னால் 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லைன்னு சொன்னால் மாதத்தில் ஒரு 10 வீடியோ அப்படியாச்சும் கடைசி போட்டே ஆகணும்னு யோசிச்சிருக்கிறேன். பாப்போம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்றது தெரியல. யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ. கனடாவில் நிறைய இடங்களுக்கு போகிற ஐடியா இருக்குது. கனடாவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு எல்லாம் ஆசை இருக்குது. ஸோ எல்லாமே கட்டம் கட்டமாக வரும். அதை தாண்டி அடுத்தடுத்த கட்டமாக நிறைய நாடுகள்
நாடுகளுக்கு பயணம் செய்யணும் எல்லாம் ஆசை இருக்குது. எல்லாமே வந்து படிப்படியாக வந்து நடக்கும். 2025ஆம் ஆண்டு இந்த மார்க்கெட்டிங் செய்து நிறைய காசு ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நல்ல காசு ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து 2026ஆம் ஆண்டு இதை விட டபுள் மடங்காக மாற்றணும்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து போட்டு இன்னும் பெஸ்ட்டாக வந்து செய்யணும்னு யோசிச்சிருக்கேன். இதை தாண்டி நிறைய விடயங்கள் யோசிச்சிருக்கேன். முக்கியமாக யோசித்தது இந்த 3 விடயம் தான். இந்த நான் இப்போ செய்து கொண்டிருக்கிற வேலையை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்தது இன்னும் ஒரு பிஸ்னஸ் வந்து நிரந்தரமான ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணும். அடுத்தது என்னுடைய வாழ்க்கை செலவை வந்து குறைக்கணும். அடுத்து என்ன ஒன்று இருக்குது, இந்த யூடியூப்பில் வந்து குறைஞ்சது மாதத்தில் ஒரு 10 வீடியோ வேண்டாலும் போடணும்னு யோசிச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது தெரியலை. இன்றையில இருந்தே ஆரம்பிக்கிறோம். பார்ப்போம் எப்படி இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு அமைய போகிறதுன்றதை. இன்றைக்கு நாங்கள் முதலாவது நாளில் இருக்கிறோம். எல்லாருக்குமே வந்து புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நான் முதல் சொன்னதை போல சிறப்பான முறையிலே வந்து அமையட்டும். அதே மாதிரி நீங்களும் எனக்கு இந்த வருடம் வந்து சிறப்பாக அமையணும்ன்றதை வந்து எனக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதோட எங்களோட யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், டிக்டாக்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் எங்களால் வர முடிஞ்சது. இன்னும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நாளைக்கு வீடியோ வரும்போது தெரியல, எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பை பாய்.